26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கண் திருஷ்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வீட்டுக்குள்ள வரேன், வந்த உடனே முதல்ல என்ன விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வீட்டில் நம்ம வந்து 2 இடத்தில் கண்ணாடி வைக்க கூடாது. நம்ம வாசல் இருக்கு இல்லையா, தலைவாசலை பார்த்த மாதிரி, அதாவது உள்ளே வரக்கூடியவர்களோட முகம் தெரியும்படியான ஒரு கோணத்துல கண்ணாடி வைக்க கூடாது. பெட்ரூம்ல வந்து பார்த்தோம்னா படுக்கையை பார்த்த மாதிரி கண்ணாடி வைக்காமல் இருப்பது நல்லது. அளவுக்கு அதிகமாக எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நாம் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கோபுரம் அப்படின்ற நம்ம கோபுரம் இருக்கு, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் எல்லாமே கிடைக்கக்கூடியது தானே. ஸோ இந்த கோபுரம் அப்படின்ற கோபுரத்தை வைக்கலாம். கிரக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியது, தடுக்கக்கூடியதெல்லாம் கூட சக்தி கோபுரத்துக்கு உண்டு. நம்ம வந்து கிரகங்களிலே கோபுரம் அப்படிங்கிறது, கோயில் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தோம்னா குருவை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு துஷ்ட கிரகத்தை குரு பார்த்தா கூட அதோடைய பிரச்சனை வந்து குறைஞ்சிடும்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே. சாவி இருக்கு இல்லையா, சாவியுடைய படத்தை, நீளமான ஒரு சாவியுடைய படத்தை வீட்டில் நாம் வைத்திருந்தோம் என்றால், தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு வர நமக்கு அடிக்ஷன்ஸ் எல்லாம் நிற்கும். குதிரை இருக்கு இல்லையா, வேகமாக ஓடக்கூடிய குதிரை. இப்போ ஜென்ரலாக வாஸ்துக்கு சொல்லுவாங்க ஒரு 6 குதிரை இருக்கணும், 7 குதிரை இருக்கணும் அப்படின்லாம். அது மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஒரு 4 குதிரை ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி, அது ஓடக்கூடிய ஒரு தன்மையிலே படம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ஹார்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். அது மாதிரி இருக்கிற ஒரு படத்தை வாங்கி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒட்டி வச்சாங்கன்னா, அதோடைய படத்தை நம்ம வந்து பார்த்து கொண்டு வர என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம்னா, நமக்கு சோர்வு அப்படின்ற மாதிரி அந்த ஃபேட்டிக்னஸ்னு வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே தானாக போக ஆரம்பிக்கும். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வீட்டில் நுழைந்த உடனே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண் திருஷ்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கும் இப்போ இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, வீட்டுக்குள்ள வரேன், வந்த உடனே முதல்ல என்ன விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக பார்க்கணும், எதுக்காக இந்த பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. வீட்டில் எல்லாரும் பார்த்த உடனே, உள்ள வந்த உடனே இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? வீட்டுக்குள்ள நிறைய இந்த மாதிரியான ஒரு பொருட்களை வைக்கலாம். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்புறேன். அந்த கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு எண்ணமே தவறான ஒரு விஷயமா. கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நம்ம வந்து 2 இடத்தில் கண்ணாடி வைக்கக்கூடாது. நம்ம வாசல் இருக்கு இல்லையா, தலைவாசலை பார்த்த மாதிரி, அதாவது உள்ளே வரக்கூடியவர்களோட முகம் தெரியும்படியான ஒரு கோணத்திலே கண்ணாடி வைக்கக்கூடாது. அது கண்டிப்பான முறையிலே தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பெட்ரூம்ல வந்து பார்த்தோம்னா படுக்கையை பார்த்த மாதிரி கண்ணாடி வைக்காமல் இருப்பது நல்லது. மனோரீதியான சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது இரண்டுமே. அதனால அதை வந்து அவாய்ட் பண்றது பெட்டராகும். என்ன வைக்கலாம் சார்? வீட்டு வாசல்ல வந்து கதவு திறந்த உடனே பாக்குறாங்க அப்படின்ற தாமரை வைப்பது அல்லது யானை வைப்பது, கோபுரம் வைப்பது, இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அபுண்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. அதாவது அளவுக்கு அதிகமாக எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நாம் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கோபுரம் அப்படின்ற நம்ம கோபுரம் இருக்கு, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் எல்லாமே கிடைக்கக்கூடியது தானே. ஸோ இந்த கோபுரம் அப்படின்ற கோபுரத்தை வைக்கலாம். அது மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வைக்கலாம். இது நம்மளுடைய இதாக கூட மொபைல் வால்பேப்பராக கூட வைக்கலாம். மொபைல் வால்பேப்பராக வைக்கிறது கூட நல்ல பலன் தரும். லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கோபுரம் பார்க்கலாம். சாதாரணமாகவே நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி வச்சிருக்கோம். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது இந்த கோபுரம் பார்க்கறது. மயிலை பார்ப்பது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். புறாக்களை பார்ப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். யானையை பார்ப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தாமரையை பார்ப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல வீட்டில் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேஸ் பண்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ரிலேட்டபிளா இப்ப அதிகமா பேசுறாங்களோ சார்? ஏன்னா நானுமே அடிக்கடிக்கு கேள்விப்படுறேன். இந்த பக்கம் வந்து கோபுரத்தை பாருங்க, ரெட்டை மயில், ரெட்டை முருகர், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்களே சார். எனக்கு வந்து இந்த ரெட்டை முருகர் பத்தி தெரியல, நான் கேள்விப்படலை. அதாவது இந்த சிம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வேற என்னென்ன சிம்பிள்ஸ் வைக்கலாம், எந்த மாதிரியான ஒரு இடத்திலே வைக்க வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வைங்க சரியாயிடும்னு சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்குமே வச்சு, அது உடனடியாக பலன் தருமா அப்படின்றது நமக்கு வந்து சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சாவி இருக்கு இல்லையா, சாவியுடைய படத்தை, நீளமான ஒரு சாவியுடைய படத்தை வீட்டில் நாம் வைத்திருந்தோம் என்றால், அல்லது கீ மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இந்த ஹுட்டில் எல்லாம் வந்துருச்சு, கீ செயின் மாற்ற ஹோல்டரே வந்திருக்கு நிறைய அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. இதை நம்ம வந்து வச்சிருந்தோம்னா, தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு வர நமக்கு அடிக்ஷன்ஸ் எல்லாம் நிற்கும். அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் எல்லாமே நிற்கும். நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ். அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்.
இப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மித்து கிடையாது, அதே மாதிரி வந்து மூட நம்பிக்கையும் கிடையாது. சயின்ஸ் ஏன் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. சைக்கோ சிம்பாலஜி அப்படின்றது நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுடைய ஆழ்மனதில் பதியும் என்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்றது. இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து கண்களால் நம்ம பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய ஆழ்மனதில் பதிந்து அந்த ஆழ்மனமானது நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பொதுவா நம்மளுடைய ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, செய்யக்கூடிய விஷயங்கள்ல 80% வந்து ஆழ்மனதுடைய அதோடைய ஒரு கண்ட்ரோல்ல தான் வருது. அதுக்கப்புறம் 20% தான் நம்ம கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் 80% ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அது இந்த சிம்பிள்ஸை பார்க்கும்பொழுது எந்தெந்த மாதிரியான விஷயமாக வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மாதிரி ஆஸ்பீஷியஸ் சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த தாமரை எல்லாம் சொல்லியிருக்கு. தாமரை ஆகட்டும், யானை ஆகட்டும், கோபுரம் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சைக்கோ சிம்பாலஜி அப்படின்ற இந்த ஒரு முறையை வந்து கோர்ஸாக நம்ம வந்து பார்த்தோம்னா சிடி வடிவிலே கோர்ஸாக நம்ம வந்து 13 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருக்கோம். இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்ற முறையை பற்றி வீடியோவாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நிறைய. நம்ம ஆதனுக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரியான விஷயமாக நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்குமே இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இப்பொழுது பார்த்தோம்னா குதிரை இருக்கு இல்லையா, வேகமாக ஓடக்கூடிய குதிரை. இப்போ ஜென்ரலாக வாஸ்துக்கு சொல்லுவாங்க ஒரு 6 குதிரை இருக்கணும், 7 குதிரை இருக்கணும் அப்படின்லாம். அது மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஒரு 4 குதிரை ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அது ஓடக்கூடிய ஒரு தன்மையிலே படம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ஹார்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். அது மாதிரி இருக்கிற ஒரு படத்தை வாங்கி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வச்சாங்க, ஒட்டி வச்சாங்கன்னா அந்த அதோடைய படத்தை நம்ம வந்து பார்த்து கொண்டு வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சோர்வு அப்படின்ற மாதிரி அந்த ஃபேட்டிக்னஸ்னு வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே தானாக போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா, இந்த சோர்வுகளே 2-3 விதங்கள் இருக்கு. உடல் ரீதியாக நமக்கு ஏதோ பிரச்சனை இருந்து சோர்வு. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லிவர் சரியில்லை, லிவர் சரியில்லாதனால அவருக்கு சோர்வு வருது. அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு வியாதியிலிருந்து அப்பதான் மீண்டு வர்றாரு, அதனால சோர்வு வருதுன்னா அதனாலலாம் இதை பார்த்தா சரியாகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. ஆனா ஒவ்வொருத்தர் தள்ளி போடக்கூடிய குணம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு விஷயத்த செய்யவே மாட்டாங்க, எனக்கு சும்மா சோர்வா இருக்கு. அவங்களுக்கு வந்து சோஃபால உட்காந்தோ இல்ல படுக்கையில படுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்க்கறதுல எந்த சோர்வும் இருக்காது. ஆனா இது வந்து மற்ற வேலைகள் செய்ய சொன்னா வீட்டுல அதுல ஒரு சோர்வு வரும். ஏதாவது ஒரு இடத்துல போய் அவங்க வந்து வேலைகள் உழைப்புக்காக ஒரு விஷயமாக நம்ம சொன்னோம்னா அதுக்கெல்லாம் சோம்பல் வரும். அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாம் இது பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியாகும். சில பேருக்கு வந்து நான் சரியாக்கிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஆக முடியறது இல்லை அப்படிம்பாங்க. அது ஹேபிச்சுவல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம. தொடர்ந்து அவர்கள் அந்த விஷயத்தை செய்து கொண்டு எப்ப பார்த்தாலும் பார்த்தோம்னா அந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியாக பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அந்த மாதிரியே உட்கார்ந்துருந்து அவர்களுக்காக அது எழுந்து போவதற்குண்டான போனா அந்த சிரமம் அப்படின்னு அது வந்து கஷ்டமா போகும். அது ஒரு உழைக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு கஷ்டமா போயிடும், ஒரு வேலை செய்யறதுங்கிறதே கஷ்டமா போயிடும். மனதளவிலே அந்த பாதிப்பு இருக்கும். அவர்கள் இது மாதிரியாக அவர்கள் படுக்கக்கூடிய இடத்திற்கு எந்த ஒரு சிம்பிளுமே நமக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் ஆகணும்னா நம்ம படுக்கிறோம் இல்லையா, படுத்து எழுந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எழுந்திருக்கும் போது நம்ம முதல்ல எடுத்த உடனே பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து கோபுரமாக இருக்கட்டும் அல்லது யானையாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் சிம்பிள்ஸ் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம், அது மாதிரியான விஷயங்களாக ஏதாவது இருக்கட்டும். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அது படுத்து கண்ணை முழிச்சோடனே அதை பார்க்குறோம் அப்படின்னு. இதுவுமே வந்து நம்ம கண்ணை முழிச்சோடனே பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்பீஷியஸ் சிம்பிள் மாதிரி இல்லை. நாம வந்து கண்ணை முழித்த உடனேயும் தூங்குவதற்கு முன்னால் அதை பார்த்து கொண்டே தூங்குறது, இந்த 2 விஷயம். ஏன்னா இந்த 2மே வந்து நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது மிக அதீதமான விழிப்பு நிலையிலே இருக்கக்கூடியது. அதனாலதான் உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னால போய் நல்லா படிச்சுட்டு தூங்கு, காலையில் எழுந்த உடனே படி அப்படின்றாங்க. இந்த காரணமே அதுதான். அப்ப அது மாதிரியாக நம்ம வந்து பார்த்துட்டு அது மாதிரி பண்ணோம்னா சீக்கிரமா ஒர்க் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து கான்சியஸா நம்ம ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் காலையில் ஒரு சாயங்காலம் ஒரு 10 மினிட்ஸ் அதையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது அதற்குண்டான பலன் தானாகவே வந்துவிடும். நம்ம வரப்போக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே அதற்குண்டான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும், லேட் ஆகும். இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். சின்ன சின்ன லோகோஸ் எல்லாம் கூட நான் இப்போ உங்களுக்கு சொன்னா உடனே இந்த கம்பெனியோடது அந்த கம்பெனியோடதுன்னு சொல்லுவீங்க. எப்போவாது நீங்க வந்து இந்த கம்பெனி லோகோவான்னு தேடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த லோகோ உங்களுடைய ஆழ்மனதிலே பதிந்திருக்கும். டிவியில் பார்த்துருக்கலாம் அல்லது நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், பத்திரிகைகளில் பார்த்துருக்கலாம், மொபைலில் நம்ம ஏதாவது பார்க்கும்போது பார்த்துருக்கலாம். இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த யூடியூப் சிம்பிள் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக் சிம்பிள் ஆகட்டும் எல்லாம் பார்த்தோன்னே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சிம்பிள் நம்ம வந்து இப்போ நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு காமிச்சாதான் இது யூடியூப் சிம்பிள்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கண்ணை முன்னாலே வரும். அவ்வளோ அந்த யூடியூப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கண்ணை முன்னா அதோடைய சிம்பிள் வரும், அதோட கலர் வரும், ஃபேஸ்புக்கோட சிம்பிள் வரும், கலர் வரும், இன்ஸ்டாகிராமோட கூட எல்லாருக்கும் வரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆழ்மனம் அதை வந்து அசை போட்டு வைத்திருக்கும். இது மாதிரிதான் வந்து நம்மளுடைய அந்த அளவுக்கு
அசை போட்டு வைப்பதை போல் நமக்கு சக்தி தரக்கூடியதாக இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அது நம்ம அந்த மாதிரி ஆக்கிக்கணும். டெய்லியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த சிம்பிள் இதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ பண ரீதியான விஷயங்கள் நமக்கு எல்லா நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா தாமரை, நான் அகைன் சொன்னதே தான், தாமரை யானையுமே அந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா கோபுரங்கள் அந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். கிரக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியது, தடுக்கக்கூடியதெல்லாம் கூட சக்தி கோபுரத்துக்கு உண்டு. நம்ம வந்து கிரகங்களிலே கோபுரம் அப்படிங்கிறது, கோயில் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தோம்னா குருவை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு துஷ்ட கிரகத்தை குரு பார்த்தா கூட அதோடைய பிரச்சனை வந்து குறைஞ்சிடும்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே சிம்பிள்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட்லாம் இந்த லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா எண்ணெய் பார் யோகம் இருந்த வாசல்ல 2 கழுதை இருக்கும். இப்ப நிறைய பேருடைய வீடுகள்ல அது மிஸ்ஸிங் நினைக்கிறேன் சார். அதனாலதான் லக்ஷ்மி கடாட்சம் வரல அப்படின்னு சில பேர் சொல்றதையும் நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? எனக்கு அது ஏற்புடையதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியல அப்படி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த கழுதையை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்றது வந்து முதல்ல ஆரம்பத்துல வந்து அந்த கழுதையோட சிம்பிள், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரூரமான ஒரு முகம் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து முதல்ல வச்சிருந்தது காரணம் வந்து பார்த்தோம்னா கண்ணேருங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நம்ம பார்த்த உடனே ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம தலை தூக்கும் பொழுது இதை பார்த்த உடனே அது கொஞ்சம் அமுங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம், இப்போ ஒருத்தருக்கே கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் வரவர்கிட்ட வந்து ஒருத்தர் கோவம் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட நீங்களும் வந்து கொஞ்சம் கோவமான ஒரு முகத்துடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவம் ஜாஸ்தி இரட்டிப்பாகி அது பிரச்சனையாவோ சண்டையாகவோ முடியக்கூடும். நீங்க சிரிச்ச முகத்தோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கோவமா ஏதாவது கேட்க வரவங்க கூட நல்லா சிரிச்சுட்டு வந்தீங்க, ஸ்மைலிங் ஃபேஸோட வந்தீங்கன்னா அவருக்கு வந்து டக்குன்னு கொஞ்சம் அது குறையும் இல்லையா, அது இம்மிடியேட்டா அந்த அளவுக்கு பண்ண மாட்டார். இந்த ஒரு மாதிரியான சைக்காலஜி தான் அதில் ஒர்க் ஆகும். அவ்வளோ ஒரு உஷ்ணமாக பார்த்துட்டு அப்பா அப்படின்னு அந்த ஒரு பொறாமை எண்ணத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இதை பார்த்தவுடன் அது வந்து அப்படி மட்டுப்படும். அப்ப அந்த அந்த ஓனருக்கு வந்து அந்த ஒரு பலன் வந்து பெரிய அளவுல தெரியாது அப்படின்றதுனால கழுதை அப்படின்றது எல்லாமே, கழுதை ஆக்சுவலா சீதலா தேவியோடையது. சீதலா தேவிக்கு நம்ம வந்து கழுதை தான் வாகனமாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து எந்த ஒரு ஜீவனையுமே குறைத்து மதிப்பிடப்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மகாலட்சுமியுடைய வாகனமாக கழுதை அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுக்கப்படவில்லை. ஆந்தையை கூட மகாலட்சுமியோட வாகனமா சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமிக்கு வந்து வாகனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக யானையை வாகனமாக சொல்லியிருக்கிறார்கள், ஆந்தையை வாகனமாக சொல்லியிருக்கிறார்கள். இனியும் வேறு நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ம வந்து கிரக ரீதியாக பார்த்தா வேற சில விஷயங்களை சொல்லலாம். கழுதை வந்து அந்த மாதிரியான விஷயமா இல்லை. கழுதை ஆரம்பத்தில் இது வந்ததுடைய நோக்கம், இந்த ஒரு கழுதை 2 கழுதை இந்த மாதிரிலாம் வந்ததெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது வந்து நமக்கு பார்த்த உடனே இவ்வளவு நல்லா இருக்குங்கும் போது அந்த கழுதையை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கழுதை, காக்கை இவையெல்லாம் பல்வேறு விதமான குணாதிசயங்களை கொண்டு நிறைய நல்ல பலனை வெவ்வேறு விதமாக தரக்கூடியவைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே இன்ஸ்டண்டா பார்த்த உடனே நீங்க ஒரு ரோட்ல ஒரு நாய் போயிட்டு இருக்குன்னா சாதாரணமா அது ரோட்டோட நாயா இருந்தா கூட போய் தடவி கொடுப்பீங்க, பூனையா இருந்தா கூட தடவி கொடுத்துருவோம். ஒரு கழுதையை போய் தடவி கொடுப்பீங்களா? அதுதான். ஆமா, அப்படி பார்த்தா நாயும் தான் கிடைக்கும். கழுதையை தடவி கொடுக்கறதாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு பன்றி ஆகட்டும், அந்த பன்றியை போய் தடவி கொடுப்போமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி அசுத்தமா இருக்கக்கூடியதா பார்க்குறோம். ஸோ அந்த எண்ணம் நம்மளுடைய ஆழ்மனதிற்குள்ளேயே இருக்கிறது அப்படின்ற காரணத்தினாலே இதெல்லாம் வந்து முன்பக்கமா மாட்டணும்னா அதுக்கு இருக்கு. இதனால லட்சுமி கடாட்சம் போயிடுச்சுன்னா அப்போ வீட்டுக்குள்ள நம்ம பண்றக்கூடிய ஒரு பூஜைகளுக்கெல்லாம் பலனே இல்லாமல் போயிடுது. உண்மையான மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள வச்சு டெய்லி பூஜை பண்றவங்க வெளியில அவங்க கழுதை இல்லைங்கிறதுனால மகாலட்சுமி உள்ள வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது கான்செப்டே வேற மாதிரி இருக்குல்ல. பணவரவுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். அதுல வந்து இப்போ சமீபத்துல ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன், பணம் வரணுமா பில்லோல இது ஒண்ணு இருக்கு, இதை வச்சே தூங்கி பாருங்க பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி. நான் பார்க்கும்போது படிச்சிருந்தேன், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது சார். அது எந்த அளவுக்கு உண்மை, அப்படிலாம் இருக்கா சார்? தெரியல, நான் என்னோட புக்ல தான் படிச்சீங்களா என்னமோ. ஏன்னா நான் இது வந்து கொடுத்துருந்தேன், என்னுடைய புத்தகத்திலயுமே இருக்குது. கசகசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கசகசா பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த கசகசா வந்து பார்த்தோம்னா நம்ம தலகாணி கடியில வச்சு தூங்குறது அப்படின்றதுமே நமக்கு லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய தன்மையை கொண்டது இந்த பாப்பி சீட்ஸ். சுக்கரனுடைய தன்மையை கொண்டது. அதே மாதிரி எலிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் தத்துவத்தை சார்ந்தது இது. ஸோ இந்த கசகசாவை வந்து நிறைய மாந்திரிக தாந்திரிக காரியங்களுக்குமே பயன்படுத்துவார்கள். இந்த மாந்திரிக தாந்திரிக காரியத்துக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்துவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி கசகசா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே ஒரு பர்டிகுலரா ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது உண்டு. இந்த வித்வேஷனம் எல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவது. அதே மாதிரி இந்த மோகனம் அப்படின்ற மாதிரி ஆகர்ஷணம் என்ன சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே கூட கசகசாவை பயன்படுத்துவதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில தெரியாது, நிறைய விஷயமா சொல்ல மாட்டாங்க. அது உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல சேர்த்து கொடுக்கறது உண்டு. அது மாதிரியான விஷயமெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கசகசா அப்படின்றது அந்த சுக்கரனுடைய முழு தன்மையுமே உள்ள கொண்டது. இப்போ நம்ம தாமரைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இந்த தாமரையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய தன்மையை கொண்டது தானே. மகாலட்சுமியுடைய பிடித்த ஒரு மலர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது நமக்கு தாமரையை தானே சொல்றோம். அது மாதிரி கசகசா அப்படின்றது நம்ம சின்னதாக ஒரு ஜிப்லாக் கவர்ல
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வீட்லேயே இருந்ததுனா கூட எடுத்துக்கலாம். சின்னதாக ஜிப்லாக் கவரில் போட்டு இதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து அவர்கள் வந்து கண்மூடி அந்த ஒரு சுக்கரனுடைய ஒரு மந்திரம் ஏதாவது இருந்ததுன்னா சுக்கரனுடைய மந்திரம் சொல்லலாம். இல்லை ஓம் சுக்ராய ஸ்வாஹா அல்லது ஓம் சுக்ராய நமக ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தலகாணி கடியில் அப்படியே அவங்களுடைய பில்லோ கவருக்குள்ளே போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க தூங்கிக்கலாம். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து இதே மாதிரியான ஒரு நாள்லேயே மாற்றிட்டு வெள்ளிக்கிழமையாக உள்ளே வைத்து வரலாம். சும்மா அது பாட்டுக்கு எல்லாம் இருக்க போகிறது அது மாதிரியான விஷயமா இருக்க போகுது இல்லையா? இப்போ அது வந்து உங்களுக்கு எதுவும் ஸ்மெல் வந்து நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆக்சுவலாக ஸ்லீப்புக்கே ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசகசா. கசகசாவுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உணவில் சேர்க்கும் பொழுது இதை வந்து உங்களுக்கு இந்த மூலிகை மருத்துவத்திலையும் சரி அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த ஆயுர்வேதத்தில் இது எல்லாமே அதுக்குமே சேர்த்துவாங்க. அதனால அதை வச்சோன்னா தூக்கம் வந்துட போகிறது கிடையாது. நமக்கு உள்ளுக்கு கழிச்சா ஏதாவது வருமா இருக்கும். பட் அது வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சுக்கிரத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சுக்கிரத்தன்மை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுடைய பெட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பெட்டு கட்டில் இது ரெண்டும் எப்பவுமே கிளீனாக இருக்கணும். பெட்ரூம் சுத்தமாக இருக்கும். பெட்ரூம் சுத்தமாக இருந்தாலே 100% நமக்கு சுக்கிரத்தன்மை அப்படின்றது வந்துடும். மேலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொசு வெரைட்டியை போட்டே நமக்கு வந்து அதுக்கு அந்த மேட் மாதிரி போடுறோம், இல்லைன்னா அந்த டிஃப்யூசர் மாதிரி வைக்கிறோம். அந்த டிஃப்யூசர்லாம் வைக்கிறது பதிலாக நிறைய வேற டிஃப்யூசர்ஸ் இருக்கு, எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா சுத்தமான பன்னீர்னு சொல்லி நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குறோம் அல்லது 20 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனால் இத்தனோண்டு ஒரு சின்ன பாட்டில் உண்மையான பன்னீர் இருக்கு இல்லையா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா 375 ரூபா வரும். சின்ன பாட்டில் நம்ம 10 ரூபா பாட்டிலுக்கு விற்கிறது 5 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் விற்கிறது வாங்குறதோட உண்மையான பன்னீருடைய விலை 375 ரூபாய்க்கு மேலே வரும். அது சாதாரணமாக வந்து இருக்கக்கூடியது இல்லை. இப்போ பன்னீருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸாவே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே. நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு ஹைபிரிட் ரோஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான பன்னீர் நமக்கு கிடைச்சதுன்னா அதை நம்ம வந்து குளிக்கும் பொழுது யூஸ் பண்ணுறது, அதை நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம உடலில் தேய்த்து கொள்ளலாம். டிஃப்யூசரில் போடுறது நல்ல பலன் தரும். டிஃப்யூசரில் இந்த கெமிக்கல் கலந்த பெர்ஃப்யூம்ஸ் போடாமல் நார்மலாக இந்த மாதிரியான இது பன்னீரை தெளிச்சு விடுறது, வாசனையாக பெட்ரூமை வச்சுக்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நமஸ்காரம்.